இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார் தான் செய்ய போகிறோம். வழ குழ இல்லாமல் சாம்பார் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம் வச்சுக்கினேன். எண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கினேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். வதக்கியாச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இப்போது ஒரு வானலில் கேஸில் வெண்டைக்காய் அரிஞ்சு வெறும் வானலில் வதக்கின்னு இருக்கேன். இது போல் வதக்கி செய்யும்போது வழன்னு இருக்காது. வேணும்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க வெண்டைக்காய்க்கு. இப்போது தக்காளி வதங்கிடுச்சு. இப்போது வெண்டைக்காயும் வெறும் வானலில் தான் நான் வறுத்துருக்குறேன். அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளியில் தூக்கி போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கலாம். இப்போ இதில் ஒரு 5 நிமிஷமாச்சு நல்லா வதக்குங்க எண்ணெயில். காரத்துக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கினேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வீட்டிலேயே அரைச்ச சாம்பார் தூள் இருந்தது, அதை சேர்த்துட்டேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கினேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்கட்டும். குக்கரில் பருப்பு போட்டு நல்லா வெந்துடுச்சு. அதை கலக்கி இப்போ நான் சாம்பாரில் ஊற்றிட்டேன். அது ஊற்றின வீடியோ வரல, ஊற்றிட்டேன். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு, சீரகம், கறிவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டேன். இந்த மாதிரி செய்யும்போது சூப்பராக இருக்கும். இப்போ சாம்பார் சாதத்துக்கு பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு வானலை வச்சுட்டு எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்துடுச்சு. இப்போது பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டை சேர்த்து நல்லா 2 கலர் கிளறிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு, தண்ணி சுண்டிடுச்சு. தேங்காய் துருவல் சேர்த்துக்கினேன். சேர்த்து நல்லா கிளறிட்டு வேணும்னா இந்த டைமில் கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ எதுனாலும் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்து கிளறிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாடு பசங்க கூட சாப்பிடுவாங்க. பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்தளவு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.